ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டைலர் சித்ரா. பாருங்கள், இப்போ நம்ம என்ன கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டி ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதாவது பார்ட்டி ப்ளவுஸ்னால் இப்போ பாருங்கள், அளவெல்லாம் இதே அளவு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து 1 மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ அளவெல்லாம் இதே அளவு தான். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்டி இல்லாமல் சாதாரணமாக ப்ளைனாக இந்த பார்ட்டிங்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பட்டியோடு கொடுத்துருந்தாலுமே நம்ம எப்படி தைக்கிறது, எப்படி கட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதாவது பார்ட்டி வயசானவங்க போடுற ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மாடலில் எங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு பார்ட்டி ப்ளவுஸ் மாதிரி தைச்சி கொடுன்னு சொன்னாலும் அது எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையானது இந்த பேக் சைடு அளவு மட்டும்தாங்க. சரியா? இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பார்ட்டி ப்ளவுஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறது பார்க்கலாம் இப்போ. ஆனால் அளவு வந்து இதே ஹைட்டு, கை எல்லாமே இதே அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை மாதிரி வந்து நம்ம கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து நம்ம நீட்டாக அயன் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல் இந்த ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து பாருங்கள், இது ஃபோல்டிங் வந்து இப்படி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஃபோல்டிங் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்கணும். பாருங்கள், இது வந்து ஓப்பன் சைடு இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பார்ட்டியோட ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த 2ஆக மடித்ததை இது ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு புரிஞ்சுக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே நீங்களே ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். 10 நிமிஷத்தில் கட் பண்ணிடலாங்க இது. சரிங்களா? இது வந்து லேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுனால தான் லேட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பார்ட்டி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இந்த 2ஆக மடிச்சிருக்கீங்களா? ஃபோல்டு பண்ண இடத்துல வந்து கீழே பட்டி வைக்கிறக்காக, அது பட்டி எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு இங்கே வருது, 1.5 இன்ச்சு. சரிங்களா? இந்த 1.5 இன்ச்சை நேராக வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் டபுள் இருக்குது. சரிங்களா? லென்த்தியோட இது இப்படியே இருக்கட்டும். இது பத்திரமா வேணும் இந்த கிளாத்து. சரிங்களா? எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ 2ஆக வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இந்த கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய உயரம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கெல்லாம் துணி விட வேண்டாம். சும்மா தையலுக்களவாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா பார்த்துங்க. இப்போ துணி வந்து 2ஆக போட்டிருக்கோம். இது நேர் கட்டிங் தான் வரும். ஸோ இது 2ஆக அப்படியே மடித்து போட்டிருக்கோம். போட்டுட்டு தையலுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய உயரம் பார்க்கலாம். என்னுடைய உயரம் வந்து ப்ளவுஸோட அளவு வச்சு பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வருது. சரிங்களா? அதே மாதிரி ப்ளவுஸு சுற்றளவு பார்க்கலாம். இப்படி 2ஆக மடித்து போட்டுக்குங்க எப்பவும் போல். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு வருதுங்க. 21 இன்ச்சு அப்படிங்கும்போது இது வந்து 10.5 இன்ச்சு வரும் 2ஆக ஃபோல்டு பண்ணதை. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு 2க்குமே சேர்த்து தான் நான் கட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ 10.5 இன்ச்சு 10.5 இன்ச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு கோடு, தையலுக்கு அந்த சைடு வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு விட்டு தையலுக்கு கோடு போட்டாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தையலுக்கும் போட்டாச்சுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோல்டர்கிட்ட இங்கே ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி நெக்கு வந்து இது இறக்கமாக இருக்குது, மேலே வந்து ஏற்றுற மாதிரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து இவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு வச்சாலே போதுங்க. வயசானவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு இறக்க வச்சா போதும், இல்லைன்னா 4 இன்ச்சு இறக்க வச்சா போதும். சரிங்களா? இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்குங்க. கழுத்துக்கு 2.5 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு இறக்க வந்து வச்சுக்கலாம். 4 இன்ச்சு இறக்க வச்சுக்கலாம். பின்னாடி 4 இன்ச்சு, முன்னாடி வந்து 5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து கழுத்து. அடுத்து ஷோல்ட்ரு. ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம்.
இப்போ இதனுடைய உயரம், அதாவது நமக்கு எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து தைக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழகிக்கணுங்க. இப்போ இந்த உயரம் பாருங்கள், இடுப்பு உயரம் இங்கேருந்து வச்சு இங்கே மார்க் பண்ணுறேன். தையலோடு சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மார்க் பண்ணிட்டு இதே ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து 3 இன்ச் வந்து 4 இன்ச் வந்து கழுத்துக்கு வரைஞ்சிருக்கேன். 2 கழுத்துமே 4 இன்ச் வரைஞ்சிருக்கேன். இப்போ பின்னாடியும் முன்னாடியும் வந்து எனக்கு ஒரே மாதிரியே போதும் அப்படின்னா இது ஒரே கட்டிங் வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லை எனக்கு முன்னாடி பக்கம் மட்டும் இன்னும் 1 இன்ச்சு இறக்க வேணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற துணி மட்டும் 1 இன்ச்சு நம்ம இறக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம 4 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது முன்னாடி வந்து இன்னொரு 1 இன்ச்சு இறக்கி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் வந்து பாருங்கள், இங்கேருந்து எத்தனை வந்திருக்கு, கரெக்டாக ஒரு 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 4 இன்ச்சு, 4 இன்ச்சில் பாதி 2 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கேருந்து எப்பவும் போல் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இது 3 வந்து இப்படி அணைச்சிக்கோங்க. 3 அணைச்சிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இருக்குது, ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடம் வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுற இடம் இது 4 பீஸ். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே வந்து நேர்கட்டிங்கில் தான் வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ இது வந்து பின்கழுத்து, இந்த இடம் வந்து பின்கழுத்து வெட்டியிருக்கிறோம் ஒரே மாதிரி. இப்போ பின்கழுத்தை விட 1 இன்ச்சு வந்து எனக்கு முன்னாடி வந்து இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு துணி இருக்கு இல்லைங்களா, மே துணி, அந்த துணியில் 1 இன்ச்சு இறக்க வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ 1 இன்ச்சு வச்சாச்சு. 1 இன்ச்சு வச்சு அதுக்கு நேராக இப்படி மார்க் போட்டுக்குங்க. மார்க் போட்டு இந்த இடத்துலேருந்து வளைச்சிக்கேன். இதில் வந்து இந்த ஒரு துணி மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. இது பின்னாடி துணி, இது வந்து முன்னாடி துணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்த வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பேக்கு. ஏன்னா பேக்கு நெக் வந்து கம்மியாக இருக்குது, ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது சிம்பிளுக்காக வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து எஃப், பேக்குக்கு வந்து பீன் போட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டும் முடிச்சாச்சு. சரிங்களா? இங்கே ஒரு கட் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஆம்கோல் மட்டும் கொஞ்சம் குடஞ்சி விட்டுக்குங்க லைட்டாக, இந்த சென்டரில் மட்டும். அவ்வளோ. இங்கே ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம டாட் வைக்கணும். இந்த டாட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து கைக்கு போய்க்கலாம், ஸ்லீவ் கட் பண்ணுறது போய்க்கலாம். இப்போ இந்த 1/4 இன்ச் வந்து இங்கே வந்து தையலுக்கு விட்டுருங்க. 1/4 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருங்க. கால் இன்ச் இந்த ஃப்ரண்ட்டு துணி மட்டும் எடுத்துக்கலாங்க, பேக் இருக்கட்டும். இந்த 1/4 இன்ச்சு மட்டும் தையலுக்காக எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு பாருங்கள், நார்மலாகவே வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச் எடுத்துக்கிட்டோம். 2.5 இன்ச் எடுத்து இந்த 2.5 இன்ச்சிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், உயரமாக பாருங்கள், ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு, 4 இன்ச் உயரத்துக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிவிட்டு இதனுடைய டாட் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து சும்மா 1/4 இன்ச்சு தான் வைக்கணுங்க இந்த டாட்டு. பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு தைக்கிறது 1/4 இன்ச்சு, இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு, உடம்பா இருந்ததுன்னா 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்துனாலே 1/2 இன்ச்சு தான் வரும். இந்த இடத்துல தான் டாட் பிடிக்கணும். சரிங்களா? இதுதான் ஃப்ரண்ட்டு. இது
நம்ம வந்து தைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா 2 சைடு ஃப்ரண்ட்டு வரும். நம்ம தைக்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் மாறாமல் இருக்கும். அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் தைக்கும்போது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த ஸ்லீவுக்கு இந்த கிளாத் இருக்குது. சரிங்களா? இப்போ இது வந்து 4 கிளாத் இருக்குது. சரிங்களா? இப்போ ஸ்லீவோட ஹைட்டு வந்து இங்கே வந்து பட்டி மடிச்சு தைக்கிறதுக்கு இது பட்டி மடிச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவோட ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு கொஞ்சம் தையலுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 8 இன்ச் இருக்குது. 8 இன்ச்சில் பாதி 4. இதை நீளமாக இப்படி கோடு போட்டுக்குங்க. எப்பவும் போல் கோடு போட்டு இந்த 4லேருந்து 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்கு வச்சுக்குங்க. அதாவது இந்த ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்குங்களா, 8 இன்ச்சிலேருந்து பாதி மடிங்க. பாதி மடிச்சிங்கன்னா 4 இன்ச்சு வரும். இந்த 4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லீவ் கட்டிங். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே மேலேருந்து ஆம்கோல்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படியே கட் பண்ணி 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து ஆம்கோல் கிட்ட சேர்த்தி அப்படி தையல் போட்டுக்கலாம். இது ஆம்கோல், இந்த எண்டு இங்கே வந்து தையலுக்கு. இங்கே ஒரு அர்கட் போட்டுக்கலாம். இங்கேயும் அர்கட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மட்டும்தான் எடுக்கணும். 2 தான் எடுக்கணும். இப்படி 2 எடுத்துகிட்டு இங்கே மேலேருந்து அப்படியே இந்த 1/2 இன்ச்சு கொண்டு போய் அப்படி முடிச்சிருங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு இன்ச்சு வரா மாதிரி, இங்கேருந்து ஒரு இன்ச்சு வரா மாதிரி வச்சு அப்படி கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங். இவ்வளோதாங்க இது. சரியா? ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம இந்த பட்டி வைப்போம் இல்லைங்களா, அது பட்டன் பீஸு, அதுக்கு நம்ம பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த இடம் இருக்குது. அதாவது நம்ம கழுத்து வந்து பேக்கில் வந்து ஷோல்டர் இந்த இடம் பீஸ் வெட்டினோம் இல்லையா, இந்த இடம் இருக்குது, இந்த பீஸ் இருக்குது. இது இப்படி பிரிங்க. பிரிச்சிங்கன்னா லென்த்து வரும் நல்லா. பார்த்திங்களா எவ்வளோ லென்த்து வருதுன்னு? இந்த லென்த்து பீஸை இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த லென்த்து பீஸ் கட் பண்ணிவிட்டு நீட்டாக இங்கே ஒரு கட்டிங் போட்டுக்குங்க, இங்கே ஒரு கட்டிங் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து நீட்டாகிடும் துணி. இது வந்து 2 பீஸ். இது 2ஆக கட் பண்ணியிருக்கலாம். இது 2ஆக கட் பண்ணோம்னா ஒன்று வந்து ஹூக் வைக்கிறதுக்கும் ஒன்று வந்து பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதையே. சரியா? அதே மாதிரி இதனுடைய ஹைட்டு எவ்வளோங்கிறது ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட்டு துணி. இங்கே தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு துணி வேணும். இப்போ இதை விட நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணுறதை விட இந்த துணி வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் தப்பு கிடையாது. நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி தைக்கணுங்கிறத நெக்ஸ்ட் காமிக்கிறேன். அதே மாதிரி கிளாத் வந்து பட்டி, இது ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தும் வெட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதுவும் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த துணியை வந்து எப்படி வைக்கிறதுங்கிறது அடுத்து வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் போடுறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்கி இந்த கிளாத் இருக்குது. இந்த கிளாத் வந்து நெக்குக்கு வந்து கட் பண்ணி நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து இது வந்து அளவு ப்ளவுஸு. சரிங்களா? இது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இனிமேல் வர வீடியோஸ் எல்லாம், என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அதாவது பிரின்ஸ் கட் எப்படி கட் பண்ணுறது, 32 சைஸ்லேருந்து 42 சைஸ் வரைக்கும் எப்படி பிரின்ஸ் கட் போடுறதுங்கிறது நான் காமிக்கிறேன். லைனிங் கிளாத்து, சாதா ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது எல்லா வீடியோஸும் நான் போடுறேங்க. ஸோ என்னோடய வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ப்ளவுஸில் ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, புதுசாக பார்க்குறவங்களாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி பழகிக்கிங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாங்க. நமக்கு தைக்க தெரிஞ்சாலே போதுங்க. நமக்கு தையலோட அந்த தைக்கும் போது அந்த தையல் வந்து நமக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுனாலே எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. அந்த டேலண்ட்டை மட்டும் நம்ம எப்போவுமே விடக்கூடாது. தையல் தொழில் அருமையான தொழில், யாரும் கைவிட வேண்டாம். தேங்க்யூ.